Hello guys, welcome back to our channel and இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Eken H9R உடைய ஒரு சின்ன ஃபுட்டேஜ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து Eken H9R உடைய அன்பாக்சிங் பார்த்தோம். இன்னும் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம் இல்லனா ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்க. and இந்த வீடியோல Eken H9R உடைய ஒரு சின்ன ஃபுட்டேஜ் அதாவது அந்த ஹேண்டில் பார் மவுண்ட்ல இருந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க போறோம். இன்னும் வந்து ஹெல்மெட் மவுண்ட் பண்ணல. ஆக்ஷன் கேமராவை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சின்ன மவுண்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் கிடைக்கல. அது வந்தோடனே நாங்கள் வந்து அந்த வீடியோ பண்ணுறோம். அண்டு வீடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கோப்ரோ அளவுக்கு இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ஒரு கிளாரிட்டி வந்து இந்த ஆக்ஷன் கேமராவில் வந்து கிடைக்குது. ஒரு 5K அரௌண்ட் வந்து இந்த ஆக்ஷன் கேமராவை நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அண்டு யாராவது வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வந்து vlog பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த Eken H9R கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு நாங்கள் ப்ராப்பராக இன்னும் வந்து vlog செட்டப் பண்ணலை. கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா இன்பில்டு மைக் வித் ஆல்சோ எக்ஸ்டர்னல் மைக் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம ஹெல்மெட்டில் வந்து மைக் கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ணி நம்ம அதன் மூலமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அந்த வீடியோ ஃபைல்லே வந்து ஆடியோவும் வந்து ரெக்கார்ட் ஆகும். பட் Eken கேமராவில் அப்படி ஒரு எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் கிடையாது. அதனால் நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா போயா மைக்கோடைய ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணி ஆக்சுவலாக செட்டப் பண்ணி அது ஒரு செப்பரேட்டான ஒரு ஆடியோ ஃபைலாக வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதை சிங்க் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து போனோம். பட் அந்த வின் நாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாங்கள் பேசுகிறது வந்து சரியாக வந்து ரெக்கார்ட் ஆகலை அந்த போயா மைக்கில். ஸோ ஆல்டர்னேட்டிவாக என்ன வழின்றதை நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் பார்க்குறோம். பட் இந்த வியூ எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, இந்த மாதிரி ஒரு vlog பண்ணலாமா, கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்கள் வந்து மேலும் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா இல்லையான்றதை வந்து டிசைட் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அரௌண்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியை வேணும், vlog பண்ணுறது தான் என்னுடைய வேலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோப்ரோவுக்கு போங்க. கோப்ரோவில் 9 கூட இப்போ லான்ச் ஆகிருக்கு ரீசெண்டாக. பட் 50,000 கிட்ட வருது. பட் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஒரு பக்கவான யூடியூபர் நான் வந்து ஓரளவு ஒரு டீசெண்டான இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கோப்ரோ தான் போய் ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியை வந்து நம்ம வீடியோவில் கொடுக்க முடியும். அண்டு அவ்வளோதாங்க அந்த ஒரு சின்ன வீடியோ. இந்த ஆங்கிளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை. I'm here and I'm feeling fearless. Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance. Not the life I want to live, I want to take it all. Standing tall, fear I weighed the person you